இந்து மதத்தில் தோன்றிய பக்தி இயக்கத்துக்கு இணையாக இஸ்லாம் மதத்திலையும் அதே போன்ற கருத்துக்களை சூபீசம் கொண்டிருந்தது. இந்த சூபீசத்தில் சூபி, வாலி, தர்வீஷ், பகீர் இந்த பெயர்கள் எல்லாமே இஸ்லாமிய ஞானிகளை குறிப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன பெயர்கள்னா சூபி, வாலி, தர்வீஷ், பக்கீர் அப்படிங்கிற பெயர்கள். அடுத்ததாக இந்த 12ஆம் நூற்றாண்டில் தான் இஸ்லாமியரோட சமூக வாழ்வில் சூபியிசம் செல்வாக்கு பெற்ற சக்தியாக விளங்கியதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்போனா 12ஆம் நூற்றாண்டில். அடுத்ததாக சூபிக்கள் இறைவனை அனைத்துக்கும் மேலான அழகின் உச்சம் என இந்த சூபிக்கள் கருதுகிறாங்க. அவங்க கடவுளை மஸ்க் என்றும் தங்களை ஆசிக் என்றும் நம்பினாங்க. இதில் மஸ்க் அப்படின்னா நேசிக்கப்பட வேண்டியவர், ஆசிக் அப்படிங்கிறது நேசிப்பவர்கள். அடுத்ததா சிஸ்டி, சுரவார்டி, குவாத்ரியா, நஸ்பந்தி என்பன இந்த சூபீசத்தில் தோன்றிய பல பிரிவுகள். என்னென்ன பிரிவுகள்னா சிஸ்டி, சுரவார்டி, குவாத்ரியா அண்ட் நஸ்பந்தி அப்படிங்கிறது. இந்த சூபீசம் நகரப்புறங்களிலும் கிராமப்புறங்களிலும் வேர் கொண்டது. சூபீசம் அனைத்து விதமான மத சம்பிரதாயம், பழமைவாதம், வெளிவேடம் ஆகியவற்றை எதிர்த்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்மீக பேரின்ப நிலையை மட்டும் இலக்காக கொண்ட புதிய உலக ஒழுங்கை உருவாக்க ஆசை கொண்டது தான் இந்த சூபீசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி.